வணக்கம். சாண்டில்யன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 41. வஞ்சகன் நீ. பாவலர் பாட்டி செய்வதற்கும் காதலர் கருத்து குலைவதற்கும் காரணமான தன் வெண்ணிற கிரணங்களின் பால் வளைய வெண்மதி பாரெங்கும் வீழ்த்திருந்தாலும் வேங்கை நாட்டின் அரண்மனை பூங்காவிலே அதன் சக்தி பன்மடங்கு அதிகப்பட்டு கிடந்தது. கோட்டை சுவரின் தோட்டக்கதவுக்கு அருகாமையில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த உயர்ந்த மரங்களின் முன் வரிசையிலிருந்து பாரிஜாத செடிகள் தங்கள் மலர்களை வெள்ளை வெளியேற தரையில் உதிர்த்திருந்தாலும் அந்த வெண்மையை கூட வெண்ணிலவு ஓரளவு குறைத்திருந்ததால் அந்த மலர்களின் இதழ்கள் பனியில் வைக்கப்பட்ட வெள்ளி கட்டிகளைப் போல் சற்றே ஒளி மங்கியும் அந்த மரங்களின் காரணமாக மிதம் மிஞ்சிய மயக்கும் சக்தியையும் பெற்றும் விண்ணை நோக்கி நகைத்து கொண்டிருந்தன. அந்த செடிகளுக்கு சற்று அப்பால் இலந்தை மரத்தின் முட்கிளைகளில் தொத்தி ஏறி காற்றில் மெல்ல ஆடிக்கொண்டிருந்த நித்திய மல்லிகை கொடியின் நீண்ட மலர்கள் மட்டும் சந்திர கரணங்களால் முன்னிலும் அதிக வெண்மையை அடைந்து காற்று அதிகமாக வீசும் போதெல்லாம் வெளியே கொத்து கொத்தாக தலையை நீட்டி வெண்மையிலிருந்து தரையில் கிடந்த பாரிஜாத மலர்களை நோக்கி பரிகசித்து மீண்டும் பச்சை கொடிகளுக்கிடையே பதுங்கி கொண்டன. நந்தவனத்தின் அடர்த்தியான அந்த பகுதியில் இருந்த செண்பக மலர்கள் சில தங்கள் பொன்னிற மலர்களை ஏராளமாக தரையில் உதிர்த்திருந்தன. அந்த மலர்களில் பல கீழே இருந்த முட்புதர்களில் தொத்தி கொண்டும் மரத்தின் கீழ் கருமை தட்டி கிடந்த இருளின் காரணமாக ஆடியோட கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து கிடந்தாலும் மிக ரம்மியமான சுகத்தை நந்தவனம் முழுவதும் பரப்பி தங்கள் இருப்பிடங்களை பறைசாற்றி கொண்டிருந்தன. வசந்த மண்டபத்தின் முகப்பிலே இருந்த கொடி சம்பங்கி மலர்களும் தங்கள் பச்சை உடலை காற்றில் அசைத்து மஞ்சள் வாய்த்திருந்து நகைத்து எத்தனை நறுமணம் எழுப்பினாலும் உயர்ந்த மரங்களில் புல்பித்ததால் இருமா படைந்திருந்த செண்பக மலர்கள் சம்பங்கி வாசனையை தலை கிளப்பி விடாமல் அடித்து தங்கள் ராஜ்யத்தையே அந்த நந்தவனம் பூராவிலும் ஏற்படுத்தி கொண்டிருந்தன. அந்த அரசாட்சிக்கு கட்டிய கூறி குயிலினங்கள் சில மரங்க கிளையிலிருந்து கூவென இன்னென்று எழுப்பின. கரிகாலன் கருத்தை மயக்க இயற்கையின் இந்த அஸ்திரங்களை போதுமே. அப்படி இருக்க விதி எதற்காக அந்த பெரிய மோகனாஸ்திரத்தை எடுத்து அவன் கண் முன்பாக வீச வேண்டும்? அழகுகளை அள்ளி வீசி கொண்டிருந்த அந்த இன்ப சூழ்நிலையிலே நந்தவனத்தின் நடுவேயில் இருந்த அள்ளி தடாகத்தின் தரையிலே பசுமல் விரித்திருந்த மரகத பாயிலே இயற்கை வீசிய மோகனாஸ்திரம் போலும் சற்று அப்பால் தோகையை விரித்து படுத்து தன்னை உற்று நோக்கி கொண்டிருந்த ஆண் மயிலுக்கு பெரும் போட்டி போலும் சேலையின் அடிப்பாக லேசாக அலைந்து கிடக்க பேரழிலுடன் படுத்திருந்தால் விமலாதித்தன் மகள் நிரஞ்சனாதேவி. இடது கையை தலைக்கு கொடுத்து தூக்கி உடலை ஓர்கழித்து அள்ளி குளத்திலே கண்களை நாட்டி படுத்திருந்ததன் விளைவாக அவள் உடல் எழிலின் பாகுபாடுகளை கவனித்த கரிகாலன் உலகத்தை அழுகப்படுத்த மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் இயற்கை திருஷ்டத்திற்கும் காரணத்தை நன்றாக புரிந்து கொண்டான். அவளையும் அவளுக்கு அப்பால் அள்ளி தடாகத்தின் மற்றொரு அளவிலே படுத்திருந்த மயிலின் விரிந்த தோகை இருந்த கண்களையும் பார்த்த கரிகாலன் மன்னன் மகளின் கருமை பாய்ந்த மலர் விழிகளுக்கு முன்னால் இத்தனை கண்களும் என்ன செய்ய முடியும் என்றே எண்ணினான். தோகையில் கண்கள் ஏராளமாக இருக்கின்றனவே என்று இருமாப்பு கொள்ளாதே மயிலே. மன்னன் மகளின் எழிலை ஆராயும் திறனுள்ளவனுக்கு இந்த மாதிரி வண்ண சுழிகள் 1000 இருப்பது புலப்படும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அவள் படுத்திருப்பதை தூரத்தில் கண்டதால் மெல்ல ஓசைப்படாமல் அவள் பின்புறத்தே கரிகாலன் வந்து நின்றதாலும் உள்ளத்தை ஏதோ எண்ணங்கள் மூடியதால் சித்தத்தை எங்கோ அலையிட்டு கொண்டிருந்ததாலும் பின்னால் ஓர் ஆண்மகன் நிற்பதை அறவே அறியாமலும் அவன் தன்னை உற்று பார்த்து அலசி ஆராய்ந்து வினாடிக்கு வினாடி உண்மத்தம் ஏறி கருத்து அடியோடு குறையும் நிலையை அடைந்து கொண்டிருக்கிறான் என்பதை உணராமலும் 2 வினாடிக்கு ஒரு முறை உடலை அசைத்து கொடுத்து கொண்டும் தரையில் புட்களுக்கு இடையில் கிடந்த சிறு கற்களை வலது கையில் எடுத்து அவ்வப்பொழுது அள்ளி குளத்தில் எரிந்து கொண்டும் படுத்திருந்தாள் அந்த பேரழகி. அவள் அழகிய உடல் சில வேளைகளில் அசைந்தும் சில வேளைகளில் அளவுக்கு அதிகமாக புரண்டும் கீழே இருந்த பசுமல் தரையில் லாவண்ய அம்சங்களை அடிக்கடி படியை விட்டு கொண்டிருந்ததை கவனித்த கரிகாலன் அந்த புற்றறியாக தான் இருக்கக்கூடாதா என்று பரிதவித்தான் என்று எண்ணி பரிதவித்தான்.
அந்த பரிதவிப்பிலிருந்து விடுதலை அடைய அதன் மீதிருந்த கண்களை அகற்றி அள்ளி தடாகத்திலே கண்களை பதிய விட்ட கரிகாலனுக்கு சாந்தியை அளிப்பதற்கு பதிலாக அள்ளி குளம் அல்லலையே அளித்தது. அந்த தடாகத்திலே படர்ந்திருந்த பல அள்ளி மலர்களிடையிருந்து பிரிந்து நின்ற கரையின் ஓரத்திலே பச்சை பசேலென படர்ந்திருந்த பாசியின் மத்தியிலே கதிரவன் மறைவால் முகம் குவித்து நின்றிருந்த இரு தாமரைகளையும் கரையிலே பாசியை விட பச்சையாக படர்ந்திருந்த பசுந்தரையிலே படுத்து கிடந்த எழிலுடலிலே வளைந்திருந்த வனப்பின் பகுதிகளையும் கவனித்த கரிகாலன் இந்த அழகுக்கு அது எப்படி ஈடாகும் என்று எண்ணினான். அந்த ஓமைக்கு காரணமும் தன் கண்ணெதிரே நின்றதாலும் தன் மனதை பிரிந்து அலைக்கழித்ததாலும் பெருமூச்சொன்றையும் விட்டான். அதே சமயத்தில் அள்ளி குளத்தை பார்த்து கொண்டிருந்த நிரஞ்சனாதேவியும் நீண்டதொரு பெருமூச்சு விட்டாள். அந்த பெருமூச்சு சோகம் கலந்திருப்பதை கவனித்த கரிகாலன் அவள் முகத்திலும் அந்த சோக குறி பூர்ணமாயிருந்ததை கண்டான். பெருமூச்சு விட்டதால் அவள் உடல் சற்று அதிகமாகவே எழுந்து தாழ்ந்ததை பார்த்த கரிகாலன் அவள் யுத்தத்தை சோகம் அளவுக்கு அதிகமாகவே ஆட்கொண்டிருந்ததை சந்தேகமர புரிந்து கொண்டான். அப்படி புரிந்து கொண்ட போதிலும் அவன் இதயத்திலே அவள் சோகத்தை கண்டு பரிதாபம் ஏற்படவில்லை. ஆனால் அவள் உடல் எழுந்து தாழ்ந்ததால் அவள் எழிலிடங்களில் ஏற்பட்ட அசைவுகள் அவன் இதயத்துக்கு தாபத்தையே அளித்தன. காமத்துக்கு இலக்காகிறவனுக்குத்தான் எத்தனை கடின இதயம்! ஆனால் தான் கடினப்பட்டு விட்டதை அந்த இதயம் ஒப்புக்கொள்கிறதா? காதல் சரித்திரத்திலே அதுதான் கிடையாதே. அந்த தருணத்தில் கரிகாலர் இதயத்திலே அனுதாபம் என்னும் போர்வை இருந்ததே ஒழிய உண்மையில் காமதாபமே நிரம்பி கிடந்தது. அவள் உடலின் ஒவ்வொரு பகுதியையும் கண்கள் ஆராய்ந்தன. கண்கள் ஆராய்ந்த விஷயங்களை கருத்து அலச முற்பட்டது. இந்த ஆராய்ச்சியாலும் அலந்தலாலும் உணர்ச்சி வெள்ளம் உடலெங்கும் பாய்ந்து பேரலைகளாக மாறி கரிகாலனை பேயாட்டமாக ஆட்டிக்கொண்டிருந்தது. ஊர்களித்து படுத்த அந்த நிலையில் அவள் உடலில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எத்தனை வளைவுகள், எத்தனை குறுகள், கட்டங்கள், எத்தனை விஸ்தார பிரதேசங்கள், எத்தனை மலர்கள்! இயற்கை ஒவ்வொரு புஷ்ப செடிக்கும் ஒவ்வொரு புஷ்பத்தை தான் கொடுத்திருக்கிறது. ஆனால் பெண்களிடம் சகல புஷ்பங்களையும் வாரி இறைத்து அவர்களை புஷ்ப சோலையாக அடித்திருப்பது ஏன்? இப்படியெல்லாம் ஏதோ நினைத்து குலைந்திருந்த கரிகாலன் வரவை மன்னன் மகள் அறியாவிட்டாலும் கழுத்தை அப்படியும் இப்படியும் ஆட்டி பார்த்து கொண்டிருந்த மயில் பார்த்துவிடவே அது தோகையை உதறி கொண்டு எழுந்து புது மனிதனை கண்ட காரணத்தால என்னவோ ஒரு முறை இறைந்து கூவியது. ஆசுரத்தின் சக்தி அளவிட முடியாததல்லவா? இயற்கை அதுவரையில் சிருஷ்டித்த இந்திரஜாலங்களை எல்லாம் மயிலின் அந்த அபசுர குரல் சிதற அடித்து விட்டதாலும் அது எதிர் திசையை நோக்கிய காரணத்தாலும் சற்றென்று எழுந்து உட்கார்ந்து கொண்ட நிரஞ்சனாதேவி மருண்ட தன் விழிகளை பின்புறம் திருப்பினாள். சாதாரணமாக கருணை பொங்கி வழியும் அந்த விழிகளில் திரும்பிய சில வினாடிக்குள்ளாகவே பலவித பார்வைகள் பளிச்சென்று தோன்றி மறைந்தன. ஓர் ஆடவன் தன்னை படுத்த நிலையில் பார்த்து விட்டானே என்பதால் வேட்கம், அப்படி பார்த்தவன் கரிகாலன் என்பதால் ஒரு கணம் உள்ளூர உவகை, அடுத்த கணம் தன்னை வஞ்சித்த அயோக்கியன் தன் முன்னே வந்து நிற்கிறானே என்பதால் சீற்றம். இத்தனை உணர்ச்சிகளும் மின்னல் வேகத்தில் உள்ளே எழுந்ததால் அவை பார்வையிலும் மாறி மாறி உதயமாக்கி மறைந்தன. இறுதியில் சீற்றமே கண்களில் தேங்கி நின்றது. ஆனால் உள்ளே எழுந்த சீற்றத்தை மன்னன் மகள் ஓரளவு அடக்கி கொண்டதால் கண்களில் அதிக சீற்றம் புலப்படாமல் உள்ளே கொந்தளிக்கும் தீப்புழம்பு இருந்தாலும் லேசாக புகையை வெளிக்காட்டும் எருமலையை போல் விளங்கினாள் அவள். அவனை கண்டதும் அவள் கரங்கள் புடவையை இழுத்து உடலை நன்றாக மூடிக்கொண்டன. அரியாசனத்தில் உட்கார்ந்து எதிரே செயல்பட்டு நிற்கும் விரோதியை காண்பது போல் புல்தரையில் உட்கார்ந்திருந்த போதிலும் மிக கம்பீரமாகவே கரிகாலன் மீது அவள் கண்கள் பதிந்தன. அவள் பார்வையில் இருந்தது சீற்றமா வேட்பா என்பதை தீர்மானிக்க முடியாத கரிகாலன் அதை அறிந்து கொள்ள விரும்பி ஏதோ பேச வாயெடுத்தான். ஆனால் வார்த்தைகள் அவன் வாயை விட்டு வெளியே வரும் முன்பாக நிரஞ்சனாதேவியை பேச ஆரம்பித்து, தன் வாளை எனக்கு அடிமையாக்கிய காவலர் மீண்டும் வேங்கி நாட்டில் காலை வைத்திருக்கிறார் போலிருக்கிறது என்று மிக எழுச்சியுடன் வார்த்தைகளை உதிர்த்தாள். அவள் சொற்களின் முழு அர்த்தத்தையும்
அவள் குரலில் துணித்த இகழ்ச்சியையும் வினாடியில் கண்டு கொண்ட கரிகாலனின் மனத்தில் முன்பாக கடந்த கால நிகழ்ச்சிகள் எழுந்து தாண்டவமாடவே அன்று அந்த இரவில் என் வாழ் உனக்கடிமை என்று பேசிவிட்டு ஊரை விட்டே ஓடிவிட்ட பேடியே திரும்பவும் வந்து விட்டாயா என்று கேட்பதற்கு பதிலாகவே மன்னன் மகள் மரியாதை என்ற வெள்ள மூடிக்குள் வெட்ட மாத்திரையை வைத்து தனக்கு அளிக்கிறாள் என்பதை சந்தேகமர புரிந்து கொண்டவனாய் ஏதும் பேச வாய் எழாமல் நின்றான். அவன் பதில் சொல்ல முடியாமல் வாய் எடுத்து நிற்பதை பார்த்த அப்பேரழகி மீண்டும் தன் சொல்லம்புகளை அவன் மீது வீச தொடங்கி ஏது சூடாமணி விகாரத்தில் தர்க்க சாஸ்திரம் படித்த அறிவாளிக்கு பதில் சொல்லக்கூட நான் எழவில்லை என்று மீண்டும் ஓர் கேள்வியை கேட்டாள். அதுவரை அவள் எழில் விளைவித்த வலையை அவளது சுடுசுற்றல் ஓரளவு கத்தரித்து விட்டதால் சற்றே சுயநிலைக்கு வந்த கரிகாலன் ஆற்றுக்கு அணை போடலாம் நிரஞ்சனாதேவி, ஆனால் ஆத்திரத்தில் பேசும் பேச்சுக்கு அணை போட முடியாது. தர்க்க சாஸ்திரத்தில் கூட அதற்கு வழி இல்லை என்றான் மெதுவாக. நிரஞ்சனாதேவி உட்கார்ந்திருந்த நிலையிலேயே தலையை தூக்கி மீண்டும் அவனை நோக்கினாள். அந்த வீரனுடைய குழந்தை முகத்தில் துயரமே தாண்டவமாடுவதை கண்ட அவள் மனதில் ஒரு கணம் அனுதாபம் உதயமானாலும் உள்ளத்தை சில நாள்களாக வேரூன்றிவிட்ட வெறுப்பு அதை சற்றென்று அடக்கிவிடவே, ஆத்திர பேச்சா? யார் ஆத்திரமாக பேசுகிறார்கள்? என் பேச்சில் பதற்றம் தெரிகிறதா என்று வினவினாள். எரிமலை கூட தீப்புழமை வெளியில் காட்டுவதில்லை அரசகுமாரி என்று வெறுப்புடன் பதில் சொன்னான் கரிகாலன். அவன் பதிலில் புதைந்து கிடந்த அர்த்தத்தை ஊகித்துக் கொண்ட அரசகுமாரியும் உவமையில் அவனுக்கு தான் குறைந்தவள் அல்லவென்று நிரூபிக்க தொடங்கி, உள்ளில் மறைந்து கிடக்கும் பாம்பு கூடத்தான் கண்ணுக்கு தெரிவதில்லை, ஆனால் அது எரிமலையை விட மோசமல்லவா என்று வினவினாள். அவள் அந்த ஊமையை எதற்காக சொன்னாள் என்றே புரிந்திருந்தது கரிகாலனுக்கு. இருந்த போதிலும் அவள் வாயிலிருந்தே அவள் நெஞ்சத்தில் இருக்கும் முழு வெறுப்பையும் உணர்ந்து கொள்ளும் எண்ணத்துடன் கேட்டான், அது எப்படி மோசம் அரசகுமாரி என்று? எரிமலை எப்படியும் தீப்புழம்பை கக்கும், அது கண்ணுக்கு தெரியும். அதிலிருந்து தப்பியோட மக்களுக்கு சில சமயங்களில் அவகாசமும் இருக்கும், தப்ப முயற்சியாவது செய்யலாம். ஆனால் பாம்பு அப்படி அல்ல. சோழ நாட்டு வீரரே, நாம் அயர்ந்திருக்கும் போது நம் பக்கத்திலே வளைந்து வளைந்து வந்து கடித்துவிடும். நாம் வளர்க்கும் புல்லிலே உறையும், நாம் பால் ஊற்றும் புற்றிலே வளரும். ஆனால் அந்த பாலுக்கு பதில் நமக்கு நஞ்சையே அளிக்கும். பால் வெண்மையானது. வெள்ளை உள் மனதுடன் நாம் பிறருக்கு அளிக்கும் நம்பிக்கையும் அப்பேற்பட்டதுதான். அதற்கு பதில் பலர் நம் வாழ்க்கையில் நஞ்சையே கலக்குகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் யார் நஞ்சை கலந்தார்கள் அரசகுமாரி என்று கரிகாலன் கேட்டான். இந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்லாத அரசகுமாரி மெல்ல எழுந்து நின்று கரிகாலன் முகத்தை கூர்ந்து நோக்கினாள். கல்மிஷம் சிறிதும் இல்லாத கண்கள். அவளை திரும்பி நோக்கவே அவள் கண்களில் சற்று நேரம் குழப்பம் தெரிந்தது. கவடம் சிறிதும் இல்லாத இந்த கண்களை உடையவன் எப்படி நச்சு பாம்பாக இருக்க முடியும்? ஆனால் இவன் தானே அறிஞனை கடித்து சென்று சோழர் சிறைக்கு அனுப்பி வைத்தான். அப்படி இருக்க இவன் எப்படி வஞ்சகனாக இல்லாதிருக்க முடியும்? இவன் நிர்மலமான கண்களில் பயத்தின் சாயை கூட இல்லையே. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற பழமொழியும் பொய்யா என்று பலவாறாக சிந்தித்த அவளை மேலும் குழப்ப பானங்களைப் போல் வெளிவந்தன கரிகாலன் சொற்கள். என்ன சிந்திக்கிறீர்கள் அரசகுமாரி? வெளிப்படையாக தான் சொல்லுங்களேன். நீதான் வஞ்சகன், நீ நச்சு பாம்பு, உதவு போல் பாசாங்கு செய்து என்னை எய்த்து விட்ட கயவன் நீ என்று. இதில் தயக்கம் எதற்கு? நேரடியான இந்த தாக்குதலுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை அரசகுமாரிக்கு. அவனுடன் மேற்கொண்டு ஏதும் பேசாமல் வசந்த மண்டபத்திற்கு செல்ல ஓர் அடியெடுத்து வைத்தாள். அவள் நடை அரசகுமாரி என்ற கரிகாலன் சொல் சற்றென்று தடுத்து நிறுத்தியது. அவனுக்கு முதுகுப்புறத்தை காட்டி மண்டபத்துக்கு செல்ல ஒரு அடி எடுத்து வைத்த மன்னன் மகள் தலையை திருப்பி அவனை பார்த்து, அதிகாரம் பலமாயிருக்கிறதே என்றாள். அநீதியாக குற்றம் சாட்டப்பட்டவனுக்குள்ள உரிமை அது. குற்றம் சாட்டியது யார்? நீங்கள் தான் வஞ்சகன் என்றீர்கள். நெஞ்சை தொட்டு பாருங்கள், அது உண்மை என்று தெரியும். நெஞ்சை தொட்டுதான் அதில் வஞ்சம் தெரியவில்லை
பின் என்ன தெரிகிறது? ஒரு வஞ்சியின் அறியாமை தெரிகிறது. சந்தர்ப்ப சாட்சியத்தால் ஒரு பேதை கருத்தெழுந்த கதை விளங்குகிறது. அப்படியானால் உண்மை, அந்த மரங்களின் மறைவுக்கு வாருங்கள். அரசகுமாரி நன்றாக அவனை நோக்கி திரும்பி அவன் மீது சந்தேக பார்வை ஒன்றையும் நாட்டி, உண்மையை சொல்ல மறைவு எதற்கு என்று வினவினாள். அவசியம் இருக்கிறது, வாருங்கள், என்னை நம்புங்கள் என்றான் கரிகாலன். ஒரு முறை உங்களை நம்பினேன். நான் நம்பிக்கை துரோகம் செய்யவில்லை. அதற்கு அத்தாட்சி? இங்கு நின்று பேச வேண்டாம். ஜெயசிவன் கண்களில் நாம் பட்டுவிட்டால் பேராபத்து. இப்படி வாருங்கள் அரசகுமாரி, பயப்படாதீர்கள் என்று அவளுக்கு தைரியமூட்டி மரங்களின் மறைவுக்கு அவளை அழைத்து சென்றான். அதே சமயத்தில் மரக்கூட்டத்தின் இருளில் இருந்து வெளியே வர முயன்ற ஓர் உருவம் எதிரே வந்த இருவரை கண்டதும் அவசர அவசரமாக மீண்டும் நிழலடித்த இடத்துக்கு சென்று ஒரு மரத்தின் மறைவில் பதுங்கி கொண்டது. அந்த மரத்தின் அடிக்கே கரிகாலனும் அரசகுமாரியை அழைத்து சென்றான்.